ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நேத்து நேத்து மளிகை ஜாமான் வாங்கிட்டு அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வீடியோ இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா, அதனால அவங்க ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல நைட் டின்னர் கட்டு. நேத்தே சொல்லிட்டாங்க ஃபோன் பண்ணி. ஆமா, நேத்தே கூப்பிட்டாங்க. ஆனா நைட்டுக்கு தான் போனோம். பட் நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். அங்க பக்கத்துல இருக்க அக்கா வீட்டுக்கு. அதனால நான் இப்பயே இப்ப லஞ்சுக்கு வந்தாங்களா, லஞ்சுக்கே கூட்டு போய் அவங்க வீட்ல விட்டு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிரியாணி செய்யறதுக்கு ஆள் இல்ல. அதனால கூப்பிடுறாங்க. நான் அவ்வளவு பெரிய செஃப் இல்ல. பிரியாணி செஞ்சுட்டு ஆமா என்னதான் செஞ்சாலும் பாக்கலாம். ஆமா. இப்போ ஹஸ்பண்ட் என்ன அக்கா வீட்ல விட்டுட்டு கடைக்கு போயிடுவாங்க. நம்ம ஷாப் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஷாப்க்கு போயிடுவாங்க. இப்ப நான் தான் அங்க இருந்துட்டு அங்க நடக்கிறதுல நான் தான் அந்த வீடியோ எடுக்க வரேன் தனியா. சரி போலாமா? ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற சைடுல இந்த ஏரி ஒண்ணு இருக்கு. என்ன ஏரி இது? நன்மங்கலம் ஏரி தானே? ஆமா, இந்த ஏரியில ஒரே நிமிஷம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது எதுமோ கொக்கா என்னது மத? வெளிநாட்டு பறவை. இது ஏதோ வெளிநாட்டு பறவையா? எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்களா. எல்லாமே காய் கை அந்த கால் மூக்குலாம் பிங்க் கலர்ல இருக்கும். ஆமா, சூப்பரா இருக்கு இந்த பாக்குறதுக்கே. நேர்ல நிக்க சொல்லுவாங்க தெரியுமா, அதான் அது. ஒத்த கால்ல நிக்குது. உனக்கு ஒத்த கால்ல நிக்குது. ஒத்த கால்ல நிக்குது. ஒத்த கால்ல நிக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோன்ல கரெக்டா தெரியுதான்னு தெரியல, பட் நேர்ல தெரியுது. சூப்பரா இந்த ஏரியில நாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசமா பார்த்துன்னு இருக்கோம்ல இத. இங்கே தங்கிருச்சான். இப்போ சரி வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்த வரலாம். கிளம்பிட்டியாமா? பாதி வழியில இறக்கி விட்டு போயிட்டாரு. நடந்தே போனோம் நான் கொஞ்சம் தூரத்துக்கு. நீ சீக்கிரம் வந்துடுனே. அம்மா குத்துறா, அம்மா குத்துரு. அம்மா சரி சரி, நாங்கள் போகிறோம். இங்கே பாரு, சீக்கிரம் வா, ஃபோன் பண்ணுவேன், லேட் பண்ணுறாத. பாய் சரி, பாய், பார்த்து போவா. ஏ அப்போ போயிட்டு வரோடி. சரி, நம்ம இங்கே தான் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால நடந்தே போகிறோம் நானும் பாப்பாவும். பத்தியா எல்லாம் மூச்சை மூடிட்டாங்க அக்கா. அங்கே பாரு உங்கள் வீட்டுக்கார நைட்டு வச்சு முடிக்கிறாரு. இந்த வாங்கிட்டு வந்தது ஒரே ஒரு ஜெம்ஸ். அந்த ஜெம்ஸுக்கு எத்தனை சொல்லிட்டாங்க. ஹாய் சொல்லு பாப்பா, ஹாய் சொல்லு பாப்பா, ஹாய் சொல்லு. நீ சொல்லு. எங்க அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. நானும் என் தம்பி பீட்டரும் அஞ்சாங்காய் விளையாட போறோம். நம்ம கிராமத்துல எல்லாம் விளையாடுவோம்ல, இந்த கல்லாங்கா அந்த மாதிரி சொல்லிட்டேன். அந்த காய் தான் இப்ப விளையாட போறோம். யார் வின் பண்றாங்கன்னு பாப்போம். வாடா. கேள்றா ஜிஜோ. ஜிஜோ விளையாடவே விட மாட்டாடா. இந்த குட்டீஸ் 3 குட்டீஸும் சேர்ந்து என்னையும் என் தம்பியும் கல்லாங்காவே விளையாடும். எதுக்கு உங்க அப்பா வர சொல்ல போற? ஏன் நான் விக்கி மாமா வந்தோடனே பல்லாறு அடிக்க சொல்லுவேன். அப்பா வர சொல்லி பல்லாறு அடிப்பாராம். நீ அச்சிரு. எவ்வளவு வயசுக்கு ஆகுது இவளுக்கு? 2.5 ஆயிடுச்சா? அப்படி பல்லாறு நடிப்பாராம் இவரு. என்ன நம்ம இவளை இங்கே விட்டுட்டு நம்ம போய் பிரியாணி சாப்பிட்டு வரலாம். என்ன பண்ணுவ? தோலை வச்சிருதியா? வரேன் விக்கி மாமா வரட்டும். இதோ பேர் இவரு பேருக்கா. இவரு என்ன அடிக்கிறதுக்கு கோலத்துன்னு வர்றாரு. பீட்டர் இங்க எத்தனை என்ன பண்றேன்? காமி, நீ காமி. இப்ப எங்களை பிரியாணி சாப்பிட அனுப்பிச்சிட்டு இவங்க ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுறாங்களா? குடு குடு. கடவுளே, கடவுளே, ஆண்டவர்லாம் ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஏரியில பிடிச்ச மீன் தானக்கா அவரு பிடிச்சு வரான். சுத்தமான தூய்மையான ஏரியில் பிடிக்கப்பட்ட மீன். எஸ்,
அது இன்னைக்கு அங்க வயிற்று போகுது. என் பொண்ணு அனுப்பியா? கூட நீங்க யார் பாத்தீங்களா? மாமா. நீ கூட மாமா நின்னா அடிச்சிட மாட்டேன். மாமனே அடி வாங்குறா. சரி, எப்ப வரீங்க பிரியாணி சாப்பிட்றதுக்கு? பிரியாணி ரெடி ஆயிட்டுன்னு சொன்ன உடனே நம்ம தான் அங்க போய் ரெடியே பண்ணுமா? வா போயிடலாம். பால்லாம் நாங்க எடுத்து வச்சிட்டோம். வெங்காயம் கட் பண்ணுமா? என்னடா பீட்ரு ஒன்ன போய் வெங்காயம் கட் பண்ண சொல்லிட்டாங்க. தாராள மனசா பிள்ளைக்கு. வீல் ஓட்டுறாரு. அக்கா என் பொண்ணு பேரு வந்து மேக்கப் போட்டு எப்பக்கா முடியும்? அங்க ரீனா வேற கதறா. ஹாய் சொல்லு. போலாமா? இப்போ வந்து நாங்க பிரியாணி செய்யறதுக்கு போறோம். செஃப் வந்து இவங்க தான். சரி வா போய் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம், உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம், அவளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம், எல்லாத்தையும் வந்து சேர்ந்து சமைப்போம். பிரியாணி செய்யற வேலை வந்து சூப்பரா நடந்துட்டு இருக்கு. மெயின் செஃப் வந்து இதை பாருங்க, எங்க அண்ணன் எவ்வளவு அழகா வெங்காயம் கட் பண்றாரு. என்ன ஒண்ணு கீழே பிளேட் தான் வைக்கலன்னா. பிரியாணி ப்ரிப்பரேஷன்லாம் வந்து சூப்பரா நடந்துட்டு இருக்கு. பூண்டு உரிச்சாச்சு, இஞ்சி கட் பண்ணியாச்சு. ரீனா வெங்காயத்துக்கு வந்து தோல் உரிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் தக்காளி, புதினா, கருவேப்பிலை. பத்தியா இங்க பாகுபலி தண்ணி கேன்லாம் எடுத்துட்டு வருது. என் தம்பி வந்து எவ்வளவு அழகா ஆனியன் கட் பண்றான் பாருங்க. ஆனியன் பகோடா இல்ல, பிரியாணிக்கு ஆனியன் கட் பண்றாரு. ரீனா அங்க வந்து எங்களுக்காக காஃபி போட்டிருக்கா. இங்க வந்து இஞ்சி கட் பண்ணிருக்காங்க. இவானா வந்து ஃப்ரைட் ரைஸ் போடுறா. எங்க அக்கா சீரியஸா வந்து வேலை பாக்குது. நான் தான் சீரியஸா வேலை பாக்குறேன்னா என் பொண்ணு வந்து பால் குடிச்சிட்டு இருக்காங்க, அதனால அடியில போட்டு வச்சிட்டு இருக்கேன். பிரியாணி செய்யறதுக்கு வந்தா விளையாடிட்டு இருக்கீங்க ஒண்ணு குழந்தை மாதிரி. இப்பதான் வந்துட்டாரு. ஏமா இவ்ளோ லேட்டா வர? இப்பதான் நாங்க அடுப்பே பத்த வைக்கிறோம். நீதான் செஃப். வா ஏய் பிரியாணி செய். வா வா பிரியாணி செய்யலாம். சாப்பிடலாண்டி, சீக்கிரம் சாப்பிடலாம். நீ வா வண்டிய ஸ்டாப் பண்ணிட்டு. இப்பதான் நாங்க அடுப்பே பத்த வைக்கிறோம். என்ன பண்ணலாம் வாங்க. என் தம்பி இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடுப்பு பத்த வைக்கிறான். வச்சுதான் வச்சு வைங்க வைங்க, பாத்திரத்தை வைங்க. அதெல்லாம் வரல. என்ன பண்ண போறாங்கன்னா பிரியாணி பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு போல. வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 6 மணிக்கே பண்ணிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். 6 மணிக்கு நாங்க வீட்ல இருந்தோம். என்ன சாப்பிட்டோம்? 6 மணிக்கு மீன் சாப்பிட்டோம். மீன்லாம் வறுத்து சாப்பிட்டோமே. 6 மணிக்கு ரெடி பண்ணா இப்ப கரெக்டா முடிஞ்சிட்டு இருக்கு. ஆமா செஞ்சா 10 ஆயிடும். இது மணி 8. ஏய் மா நாங்க நைட் டின்னர் தான் பிளான் பண்ணோம். மிட்நைட் பிரியாணினா? மிட்நைட் பிரியாணி. ஒரே ஒரு பிரியாணி கொண்டா சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. நம்மளதான் பிரியாணி செய்யணும். ஆளுங்க இப்ப பார்த்தா வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்போம். இதுக்கு அப்புறம் தான் வந்து வருவாங்க எல்லாரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே அடி பிடிக்கும் தானே, லைட்டா அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளியை வந்து கொட்டிக்கிறோம். கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள சிக்கனே போட முடிச்சிங்க. மசாலாலாம் போட்டாச்சா?
ஆப்ஷனல். இந்த மசாலா போடணும். இது வெறும் வெங்காயம் தக்காளி சிக்கன் மட்டும் தானா? மசாலா போடுறியா? போடல, ஒண்ணும் போடல. மசாலா போட்டு. ஹாப்பி பர்த்டே அண்ணா. எனக்கு உங்களுக்கு வேற வேறலாம் ஒண்ணும் வேணாம். இதே போதும். அக்கா விஷ் பண்ண. என்ன சொன்ன? சரி சரி. எங்க சப்ஸ்கிரைபர் சார்பாவும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் ஒண்ணும் இருக்காதப்பா. கண்டிப்பா இந்த வருஷம் நடக்கும். அக்கனே அது சரி போனது முடிச்சுக்கிறேன். நம்பட்டுங்க. மாமா அப்புறம் தூங்க. ஆமா என்ன பண்றேன் பச்சரிக்கா அரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாரு. எங்க அக்கா சர 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 இன்னொரு பேக்ல இருக்கிறத எடுத்துடலாமா? இது வந்து வதங்காது அது வந்து நறுக்கு நறுக்குன்னு ஆட்டுரும் அதனால அதெல்லாம் தேவை சர சர சரன்னு அறியும் பாருங்க அக்கா. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இல்லக்கா? எனக்கு ஹெல்ப் வேண்டாமா? ஏன் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். ஏன்னா ஏதாவது போடுறது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. நீ பாப்பா புடி மாமிட்ட பாருங்க நாளைக்கு அவர் வீட்டுக்கு வந்துரும். எங்க எங்க தாசன் எனக்கு போடுங்க போற இலைய. அந்த பத்திரம் விடுங்க லீக் பீஸ். பெரிய லெக் பீஸ். வயசு போடலாம். அவ்வளோதான். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு தான் வந்துருக்காங்க. அவங்க வந்து ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்களா. ஸோ பிரியாணிலாம் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு கேக் கட் பண்ணிட்டு சூப்பராக அன்றைக்கி டே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.